சரி, இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது 2023 பாஸ் பேப்பர். இதுல வந்து இதுவரைக்கும் நாங்க எத்தனை கேள்வி? 11 கேள்விகள் பார்த்துட்டோம். இந்த 11வது கேள்வி சம்பந்தமாக நாங்க ஆழமாக பார்த்தோம். குதிரைக்கு சக்காத் விதியாக்கிய ஹலீஃபா உமர் அலி அல்லாஹ் அன்ஹு இது எந்த துணை மூலத்தின் அடியாக விதியாக்கப்பட்ட அந்த துணை மூலத்துடைய வகைகள் என்ன எல்லா விஷயமும் பார்த்துட்டோம் போன கிளாஸ்ல. என்ன அப்ப சொல்லுங்க ஆபம், குதிரைக்கு உமர் அலி அல்லாஹ் சக்காத்த விதியாக்கிய எந்த துணை மூலத்தை அடிப்படையாக கொண்டு? இஜ்மா. இஜ்மா. இஜ்மாவுல எந்த வகை இஜ்மா இது? தனி. விலங்கல்ல. இஜ்மா சரி. இஜ்மா சரி. ரைட். அது சம்பந்தமா போன கிளாஸ்ல ஃபுல்லா பார்த்துட்டோம். அப்ப இதுல வந்து இப்ப பாருங்க, இந்த கேள்வியில ஆன்சர் ஓகே, அது சம்பந்தமான விடையையும் பார்த்துட்டோம். வேணைய விடைகளை பாருங்க, உமர் அலி அல்லாஹ் இதுக்கு ஆன்சர் சரியானே. எனவே இது ஆன்சராக வராது, இதுவும் ஆன்சராக வராது. இதெல்லாம் தெரியுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, எங்கட சிலபஸுக்கு உட்பட்ட வகையில அபூபக்கர் அலி அல்லாஹ் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. அபூபக்கர் அலி அல்லாஹ் அல் குர்ஆன் தொகுப்பு பணியில் ஈடுபட்டார். ரைட். அல் குர்ஆன் தொகுப்பு பணியில முதலாக ஈடுபட்டவர் என்று அவர் ரகால் தான் தொகுக்கப்பட்டது. கலீஃபா, முதலாம் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ரைட். முதலாவது கலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டவர். நபியுடைய நண்பர். ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தா அபூபக்கர் அலி அல்லாஹ் வைப்பாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. சுவனத்துக்கு நன்மாராயணம் செய்யப்பட்டவர்கள் ஒருத்தர். சுவனத்திற்கு நன்மாராயணம் கூறப்பட்டவர்ல ஒருத்தர் முதலாவது பேரு வர்றதான என்ன? அப்ப சுவனத்துக்கு நன்மாராயணம் கூறப்பட்ட சஹாபாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதுக்கு அரபுல என்ன சொல்றது? 10 பேர். அரபுல என்ன சொல்றது? அஷரத்துல் முபஷ்ஷிர். ரைட். அஷ்ரத்துல் முபஷ்ஷரா. தெரியாத விஷயங்கள் வந்தா அபூபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹு போட்டு விஷயத்தை எழுதிக்கொள்ளுங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், சின்ன நோட் போட்டு கொப்பியோ ஏதோ ஒன்று வச்சுக்கொள்ளுங்க சொல்லு. ரைட். வேற வேற ஏதும் விடயங்கள்? எங்க சிலபஸுக்கு உட்பட்ட வகையில நிறைய விஷயம் இருக்கி. எங்க சிலபஸுக்கு உட்பட்ட வகையில் நாங்க தெரிஞ்சு கொண்ட வேண்டிய விஷயங்கள் இருந்தா சொல்லுங்க. என்னதான எம்சிக்யூல வரும் உங்களுக்கு. இப்ப நீங்க சொல்றதுதான் எம்சிக்யூவா மாறுது, கேள்வியா மாறுது. ஆண்கள்ல முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹு. இது கட்டாயம் தெரிஞ்சுக்க. ஏற்கனவே நாங்க மேல போன கேள்வியிலையும் இந்த கேள்வியிலையும் பார்த்தோம் ஒரு சஹாபியையும் பத்தி. இந்த இதுல என்ன 5வது கேள்வியில ஃபுல்லா பார்த்தோம். அலி அலி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒவ்வொருத்தரையும் பத்தி சில தகவல்கள். சரி, வேற எதுவும் அபூபக்கர் அலி அல்லாஹ் அவங்கள பத்தி? ரைட். அப்ப அவ்வளவு போதும் உங்களுக்கு. அடுத்தது சொல்லுவோம், முஆவியார் அலி அல்லாஹ் அவங்கள பத்தி தகவல்கள். முஆவியார் அலி அல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிறகு ஆட்சியை ஏற்று பொறுப்பெடுத்தாங்க. அலி அலி அல்லாஹ் அவங்களுக்கு பிறகா? அலி அலி அல்லாஹ் அவங்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்றது யாரு? உமையாக்களா? ஹசன் ஹுசேன் ஹசன் ரலியல்லாஹு அவங்க ஆட்சியை பொறுப்பெடுத்துட்டு அதுக்கு பின்னால முஆவியா ரலியல்லாஹு அவங்க யுத்தம் செய்ய போறாங்க, திரும்ப முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஹசன் அலி அல்லாஹ் தான் ஆட்சிக்கு வந்து அலி அலி அல்லாஹ். அதுக்கு பிறகுதான் முஆவியா அலி அல்லாஹ் வந்து. சரியானே?
ஆனா இந்த தகவலும் உண்மையிலேயே எங்களுக்கு இஸ்லாத்துக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. இது ஐசிக்குரிய விஷயம் தான். சரி, பிரச்சனை இல்லை. அடுத்தது வேற மாவியர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி. கடற்படையை உருவாக்கின. கடற்படை உருவாக்கிய சஹாபி. கடற்படை உருவாக்கின உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இது வந்து யூனிட் 10 யூனிட் 10 உஸ்மான் ரலி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. படிக்காதவங்க யோசிக்கிறதில்ல, அது யூனிட் 10ல நாம படிப்போம். சரி, வேற எதுவும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி. சிப்பின் யுத்தத்துக்கு காரணமாயிருந்த ரைட், சிப்பின் யுத்தம் யார் யாருக்கு இடையில் நடந்தது? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முஆவியா. முஆவியா ரலி. ஜமல் யுத்தம் யார் யாருக்கு இடையில் நடந்தது? ஜமல் யுத்தம் ஆயிஷா நாயகிக்கும் அலி ரலியல்லாஹு. அலி ரலிக்கும். ரைட். சும்மா கேட்டுக்கொண்டிருக்க வேணாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. தெரியாத விஷயங்கள் வந்தா, கொஞ்சம் மறந்து போன மாதிரி இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி, இவ்வளவும் போதும் எங்களுக்கு. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி சொல்லுங்க. நாலாவது மூணாவது கலீஃபா. மூன்றாவது கலீஃபா. சரி, வேற குர்ஆனின் பக்கம் மக்கள் ஒன்று திரட்டினவர் சொல்லப்பட்ட ஜாமியுல் குர்ஆன். ஜாமியுல் குர்ஆன் என்று அழைக்கப்படுற சஹாபி. குர்ஆன் ஓதுற தொனியில மக்கள் ஒன்று சேர்த்தவர். 2ஆம் தொகுப்பு முயற்சியை மேற்கொண்டவர் குர்ஆனுடைய. வேற ஜுன்னூரைன் அவருக்கு பட்ட பேர் சொல்லப்படும். நபியுடைய 2 மகள்மார்களை முடிச்சதால 2 மகள்மாரை முடிச்சதால துன்னூரை என்று சொல்றேன். வேற எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னும் ஒருக்கா சொல்றா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 மகள்மார உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு துன்னூரை என்று சொல்லி பேர் வைக்கப்பட்டுச்சு. துன்னூரை. ஜாமியுல் குர்ஆன் என்று சொல்ற குர்ஆன் தொகுப்புல ஈடுபட்டதால இன்னொன்றைக்கு துன்னூரை. தூணா என்னன்னா, நூன்னா, ரையன்னா என்னன்னா துன்னூரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 மகள்மார திருமணம் செஞ்சதால வந்த பேர். சரி, வேற உஸ்மானே கனி பணக்கார சஹாபி. கடும் பணக்கார சஹாபி. என்ன, ஒரு கிணற்றை வாங்கி முஸ்லிம் சமூகத்துக்காக வக்ஃப் செஞ்சார். வேற இவரும் சொர்க்கத்துக்கு நன்மாரம் செல்லப்பட்டதில் ஒருத்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேல அதீத அன்பு கொண்டவர். சரி, வேற எதுவுமிக்கா? கடுமையான வெக்கம், அதிக வெக்கம் கொண்ட சஹாபி யாரு? அதிகமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. கடுமையான வெக்கம் இருக்கக்கூடிய சஹாபி. இப்படியான வெக்கம் எங்கள்கிட்ட ஏன் வெக்கம் இருந்தா வாழ்க்கையில எந்த ஒரு தேவையில்லாத விடயங்களும் இருக்காது, பாவங்கள் நடக்காது. அவ்வளவு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெக்கப்படுவாங்க. அதுக்கெல்லாம் நிறைய சம்பவம் எல்லாம் இருக்கி, அது எங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ், அதனால பேசல. ரைட். சரி, அடுத்தது சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தின தகவல்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி. எத்தனாவது கலீஃபா? 4வது கலீஃபா. நபி அவர்கள் சிறுவயதிலே இஸ்லாத்தை ஏற்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறுவர்கள்ல முதலாம் 8 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சரி, வேற நபியுடைய மருமகன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட கணவர். ரைட். வேற பிள்ளைல பேர் என்ன? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. 2 சஹாபாக்கள். வேற இவரும் அஷரத்துல் முபஷராவில் ஒருத்தர். என்ன, சொர்க்கத்துக்கு நன்மாரான கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருத்தர்.
அடுத்தது அதே விஷயத்தை நீங்க இங்கேயும் சொல்லலாம். சிஃபின் யுத்தம், ஜமல் யுத்தம், அதோட சம்பந்தப்படுத்தியும் பேசலாம் அலி அலி அல்லாஹ்வோட விஷயத்தை. அடுத்தது ஷியாக்கள் அலி அலி அல்லாஹ் ஷியாக்கள் தலைவராக அலி அலி அல்லாஹ்வுல வச்சுதான் ஒரு வழிகட்ட கொள்கையை உருவாக்கி கொண்டாங்க. அலி அலி அல்லாஹ் பேரை வச்சு பொய்யான ஹதீஸ்களை, பொய்யான விஷயங்கள் எல்லாம் சமூகத்துல பரப்பினாங்க. வேற எது மீக்கா? வேற பைத்துல் மால் நிதியத்துடன் தொடர்புபட்டவர். பைத்துல் மால் விலங்கல்ல நீங்க சொன்னது. பைத்துல் மால் நிதியம் அதோட தொடர்புபட்டவர். பொதுவாக ஹலீஃபாக்கள் எல்லாரும் வருவாங்களா? என்ன பைத்துல் மால்ன்றது அரச திரைசேரி என்றானே சொல்ற, அது பொதுவா எல்லாருடைய ஆட்சியிலையும் இருக்கும். ஆனா அலி அலி அல்லாஹ்வாங்க பைத்துல் மால்ல சேர்ற செல்வங்களை எத்தனை நாளைக்குள்ள செலவழிப்பாங்க? ஒரு வாரத்திற்குள். அது அலி அலி அல்லாஹ்வாங்க மட்டும் முடியுது. அதை நீங்க சொல்லலாம். ஒரு வாரத்துக்கு சேர்றத அந்த வாரத்திலேயே செலவழிச்சுவாங்க. ஏண்டா ஏழைகள் தேவையுடையவங்க இருப்பாங்கன்றதால அவசரமாக செலவழிச்சிருவாங்க. அதெல்லாம் நாங்க இப்ப யூனிட் 7ல இருக்காது, யூனிட் 7ல படிப்போம். நீங்க படிச்சது தான் கட்டாயம் சொல்லணும். படிக்காத சொல்லலாட்டி பிரச்சனை இல்லை. என்ன படிக்கலே படிச்ச விஷயம் கட்டாயம் சொல்லலாம். சரி, ரைட். அதோட உமர் அலி அல்லாஹ்வான பத்தி சொல்லுங்க. உமர் அலி அல்லாஹ்வான் வீரமிக்க சஹாபி, இரண்டாவது ஹலீஃபா. அடுத்த நபியோன் வருவாரா என்றால் அது உமராக இருக்கலாம். நபியோட சிறப்புக்குரியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மாமா ஒரு வகையில் ஹப்ஸா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது உமர் அலி அல்லாஹ்வானோட மகள் தான் யாரு? நபியோட மனைவி. நபியோட மனைவி பேர் ஹப்ஸா. என்ன? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் அலி அல்லாஹ்வானோட மகள். இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்கள திருமணம் செஞ்சவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மாமா. என்ன? ஹப்ஸா ரலியல்லாஹு பத்தி ஒரு விஷயம் உண்டு. என்ன எதுக்குள்ள படிச்சுக்கிறோம்? ஹப்ஸா ரலியல்லாஹு பத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல துவக்கப்பட்ட அல் குர்ஆனுடைய பிரதி ஹப்ஸா ரலியல்லாஹு இருந்த ஒரு உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி கால போல திரும்பி அதை எடுத்து பிரதி பண்ணப்பட்டு தான் பல பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட்டது. நிறைய முக்கியமான தகவல்கள், இதெல்லாம் எம்சிக்கு தேவையான தகவல்களை தான் நாங்க பேசிக்கொண்டு போறோம். சரியானே? அடுத்து நீங்க இன்னொன்று சொன்னீங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஒரு நபி வாரதாக இருந்தா அது உமராகத்தான் இருப்பார்ன்னு சொன்னாங்க. அப்படி வரமாட்டாங்க நபி, அப்படி வாரதா இருந்தா உமராகத்தான் இருப்பார் ரலியல்லாஹு அன்ஹு. ஏண்டா உமர் அலி அல்லாஹ்வோட அறிவும் ஈமானும் பலமும் அப்படியான ஒன்று. உமர் அலி அல்லாஹ்வாங்க எதெல்லாம் சில விஷயங்களை நினைப்பாங்க, இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே நினைப்பாங்க, அல்லாஹ் தஆலா வஹி இறக்குவாங்க. உமர் அலி அல்லாஹ் மஷூரா சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா வஹி இறக்குவாங்க. அப்படி குர்ஆன்ல பல ஆயத்தில் உமர் அலி அல்லாஹ்வாங்க ஹிஜாபுடைய விஷயமா தான், பெண்களுக்குரிய ஹிஜாப் உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண்கள் எல்லாம் இப்படி திட்டுறாங்களே, இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சட்டம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் என்று யோசிச்சான். அல்லாஹ் தஆலா ஹிஜாப் அப்படியே ஹிஜாபுடைய ஆயத்தை இறக்குறான். இப்படி பல விடயங்கள் இருக்கு. ரைட். வேற எது மீக்க உமர் அலி அல்லாஹ்வால பத்தி? அஷ்ரத்துல் முபஷ்ஷராவுல வெறும் ஒருத்தர். அடுத்தது அபூபக்கர் அலி அல்லாஹ்வாங்களுக்கு அடுத்த தரம் ஈமான்ல அதிகமான சஹாபி யாரு? உமர் ரலியல்லாஹு உமர் அலி அல்லாஹ். அபூபக்கர் அலி அல்லாஹ் உமர் அலி அல்லாஹ் போட்டி போடுவாங்க. எதுக்கு? ஈமானுக்கு. ஈமான் விஷயத்துக்கு போட்டி போடுவாங்க. ஆனா அபூபக்கரை ஜெயிக்க முடியாம போயிடுச்சு ரலியல்லாஹு அன்ஹுமா. சரி, அடுத்தது அஷ்ரத்துல் முபஷ்ஷரால ஒருத்தர். அது சொல்லிட்டோம். வேற எதுவும்? அபூபக்கர் அலிக்கு அந்த குர்ஆன் தொகுக்கிறதுக்கு ஆலோசனை கூறினது. ரைட், குட். ஆலோசனை வழங்கி உமர் அலி அல்லாஹ். சரி, வேற? உலகத்துல பெரிய ஒரு பகுதியை ஹலீஃபா ஆட்சி செஞ்சவர்.
உலகத்தை மூன்று 2 பகுதிய ஆட்சி செஞ்ச ஒரு சஹாபி. 3ல 2 பகுதினா யோசிச்சு பாருங்க. அதுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. அப்ப 3ல ஒரு பகுதி ஏன் ஆட்சி செய்ய முடியாம போயிட்டு என்று அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. மனித வளம் இல்லை. மனித வளம் இல்லைன்னா அங்க மனிதர்கள் இல்லை. எனவே அங்க போய் என்னத்துக்கு நிலம் பிடிக்கிற இஸ்லாத்தின் நோக்கம் இல்லை. மனிதர்களை நேர்வழி கொண்டு வரதான் இஸ்லாத்துடைய நோக்கம். அதனால மனித வளம் இருக்கிற பகுதியில் உமர் அலி அல்லாஹ்வோட ஆட்சிதான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பலமான அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற ஒரு சகம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்ப சொன்னது இன்னும் ஒருக்கா சொல்றேன். அதாவது உமர் அலி அல்லாஹ்வோட காலத்துல உலகத்தை 3ஆ பிரிச்சு 3ல 2 பங்கு உமர் அலி அல்லாஹ்வோட ஆட்சிதான் இருந்துச்சு. 3ல 2 பகுதி. அப்ப மிகுதி ஒரு பகுதியை ஏன் உமர் அலி அல்லாஹ்வால பிடிக்க முடியாம போயிட்டு நாங்க யோசிக்கலாம் தானே. மிகுதி ஒரு பகுதி என்னன்னு சொன்னா மீதமான ஒரு பகுதியில மனித வளம் இல்லை. மனித வளம் இல்லைன்னா என்ன, மனிதர்கள் அந்த நிலப்பகுதியில வாழல. அதனால அங்க போய் நிலம் பிடிக்கிறது இஸ்லாத்தின நோக்கம் இல்லை. நிலத்தை சேகரிச்சு நாங்க பெரிய ஆட்சியாளர் என்று காட்டுறது சஹாபாக்கள்ல நோக்கமோ குர்ஆன் சுன்னஹ்ல நோக்கமோ இல்லை. மனிதர்கள் இருக்கிற பகுதியை ஆட்சிக்குட்படுத்தி மனிதர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறதும் அவர்களை நேர்வழிப்படுத்துறது தான் இந்த ஆட்சியுடைய நோக்கம். எனவே இந்த மனித வளம் இல்லாத பகுதி உமர் அலி அல்லாஹ் விட்டாங்க. மனித வளம் இருக்கிற பகுதி எடுத்தாங்க. அதை மொத்தமா பார்க்கும்போது 3ல 2 பகுதி ஆட்சிக்கு வந்துச்சு. விளங்கிட்டா? ஓ சார். அடுத்து ஹிஜ்ரி ஆண்டு அறிமுகம் விளங்கல சொல்லுங்க. ஹிஜ்ரி ஆண்டு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. ரைட், குட். ஹிஜ்ரி ஆண்டு அறிமுகம் செஞ்சது உமர் அலி அல்லாஹ். அடுத்து பைத்துல் முகத்தஸ் எல்லாம் கைப்பற்றப்பட்டுச்சு உமர் அலி அல்லாஹ்வோட காலப்பகுதியில் யஹூதி எல்லாம் கையில இருந்தது. வேற தபால் சேவை, அஞ்சல் அந்த மாதிரி விஷயம் அறிமுகம் செஞ்சாங்க. விளங்கல சொல்லுங்க. தபால் சேவை அந்த மாதிரி துறைகள் அறிமுகம் செஞ்சதுமே வேண்டாம். தபால் சேவை சம்பந்தமான துறையில் அறிமுகம் செஞ்சவர். சரி, அவ்வளவு போதும். அப்ப இதுல இது இப்ப உண்மையிலே இந்த பார்க்கிற தகவல்கள் ஒவ்வொன்றும் முக்கியமான தகவல்கள். எக்ஸாமுக்கு தேவையான தகவல்களை தான் நாங்க சொல்லி கொண்டு போறோம். சரியானே? நீங்க சொல்றதும் நான் சொல்றதும் எல்லாரும் சொல்ல எல்லாம் தேவையான தகவல்கள். மேலதிகமான நான் உங்களுக்கு எதுவும் சொன்னா இது மேலதிகமான விஷயம் என்று சொல்லுவேன். ரைட்? அதனால கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளும். அதோட இன்னொரு விஷயத்த இதுல பாருங்க. இதுல 4 ஹலீஃபாக்களுடைய பேரும் இருக்கு. குலஃபாவுர் ராஷிதூன்கள் 4 பேர் பேரும் இருக்கு. பாருங்க. முதலாவது ஹலீஃபாட பேருமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது ஹலீஃபா யாரு? உமர் ரலியல்லாஹு. 3வது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 4வது ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு புறவு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வரல. அலி ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் காலப்பகுதி சிறிது காலம் ஆட்சி செஞ்சு விட்டு பாக்குறாங்க. ஃபித்னாக்கள் பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க. அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எத்தனாவது ஆட்சிக்கு வந்து இப்ப 6வது. அப்ப 5வது ஆள் யாரு? ஹசன் ரலியல்லாஹு. அப்ப எங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அளவு புறவைக்கிறது அந்த அளவுக்கு தேவையில்லை. இப்ப பாருங்க, இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பான தகவல் தான் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். சரியா? இதை நோட் பண்ணி வைங்க. நார்மலா தெரிஞ்சுக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி செஞ்சது ஹிஜ்ரி 11 ஆட்சிக்கு வந்தது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சப்ப ஹிஜ்ரி 11 ஹிஜ்ரி 11. அப்ப ஹிஜ்ரி 11 மரணிச்சதோட அதே நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி நியமிக்கப்பட்டுட்டாங்க. அப்ப ஹிஜ்ரி 11 ஆட்சிக்கு வந்து ஹிஜ்ரி 13 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. ஹிஜ்ரி அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிறாங்க? 3 வருஷம் 2 வருஷம் 2 வருஷமும்
சில காலங்களும் வரும். அது தேவையில்லை, எங்களுக்கு வருஷ கணக்கு மட்டும் பார்ப்போமா, 2 வருஷம். அடுத்து பாருங்க, அப்ப 2வது ஆட்சிக்கு வர உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப 13ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி முடியுது. அதுக்கு பிறகு வார 2 எத்தனையில வந்திப்பார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு? 14. 13ல முடிஞ்ச 13ல வரணும். இன்றைக்கு ஆட்சி முடிஞ்ச இன்றைக்கு பொறுப்பேற்பாங்க தானே. 13. 13க்கு ஆட்சிக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 13ல ஆட்சிக்கு வராங்க. ஹிஜ்ரி 23 வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தான். எனவே பாருங்க, அப்போ ஹிஜ்ரியா எல்லாம் ஹிஜ்ரி கிறிஸ்துக்கு பின்னு போட்டா மரா பிள்ளையா பேத்திரும். அப்ப எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சுப்பாங்க? 10 வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிறாங்க. அடுத்தது 3வது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி முடியறதோட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருவாங்க. எனவே எத்தனையில வந்திப்பாங்க? 23. 23ல வந்திப்பாங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சு கொண்டு இருக்கலாம்ன்றதுக்காக தான் இவ்வளவு டீப்பா சொல்றேன். 23ல இருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 35 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. அப்ப எத்தனை வருஷம் வரும் ஆட்சி காலம்? 12 வருடங்கள். அதுக்கு பிறகு பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வராங்க. அப்ப எத்தனையில ஆட்சிக்கு வந்திப்பாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு? 25. ஹிஜ்ரி 35. ஹிஜ்ரி 35க்கு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சி வந்ததிலிருந்தே பிரச்சனை தான். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கிட்டத்தட்ட இதுல பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி கால பகுதியில எப்ப இந்த பிரச்சனை ஸ்டார்ட்? ஆரம்ப 12 வருஷத்துல 2 உடைச்சு பேசிருந்தாங்க. எப்ப இந்த ஸ்டார்ட் பிரச்சனை? இறுதி 6 வருடங்கள் தானே. ஞாபகம் இல்லையா? ஷியாக்கள் பாடத்துல தான் படிச்சிருவே. ஆரம்ப 6 வருடங்கள் இது ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப 6 வருடம் எத்தனை வரும்? 23ல இருந்து கிட்டத்தட்ட 29 வரைக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த அப்துல்லா பின் சபா என்றவன் வந்து மக்கள் எல்லாம் குழப்பி பொய்யெல்லாம் சொல்லி முனாஃபிக் வேலை பார்த்தா இப்போ சமூகம் குழப்பம் அடையும். அதுக்கப்புறம் 29ல இருந்து முஸ்லிம்களுக்கு இடையில பிரச்சனையும் கருத்து வேறுபாடுகளும் தேவையில்லாத யோசனைகளும் வந்து இவனால பரப்பப்பட்டு 29ல இருந்து 35 வரைக்கும் பிரச்சனை தான். 35 புறவும் பிரச்சனை தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலையும் செய்யறாங்க. கலகக்காரர்கள் குறிப்பிட்ட ஒரு நபரை நாங்கள் அடையாளப்படுத்த இயலாது. ஏன்னா அங்க குறிப்பிட்ட நபர் சரியாக அடையாளப்படுத்தப்படலை. நிறைய பேர் ஒரு கூட்டமே சேர்ந்து கொலை செஞ்சிச்சு. ரைட். அப்ப 29ல இருந்து 35 வரை இறுதி 6 ஆண்டு காலம் தான் அந்த பிரச்சனை. அப்ப 35ல அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்சவர் உடனடியா கொலை செய்யுங்கன்னு சொல்லி. இப்ப கொலை செஞ்ச என்ன பிரச்சனை சொன்னா, யாரு கொலை செஞ்சன்னு தெரியா? முதலாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு தண்டனையை கொடுக்கணும், சரி. ஆனா கொலை செஞ்சு யாருன்னு தெரியாது, அது ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து சமூகம் ஏற்கனவே கடுமையான குழப்பத்தில் இருக்கு. முனாஃபிக்கள் உள்ள புகுந்து முஸ்லிம் சமூகத்துக்கு உள்ள புகுந்து சஹாபாக்களை பத்தி இஸ்லாத்தினுடைய விடயங்களை பத்தி தப்பான அபிப்பிராயங்களை பரப்ப ஆரம்பிக்கிறான். முனாஃபிக்கள் முஸ்லிம்களை மாதிரி நடிச்சு கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த நிலைமையில நாங்க இவ்வளவு பிரச்சனை போய்கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்க, இந்த இடத்துல நாங்க இன்னொருத்தரை போய் கொலை செய்ய போனோம்னு சொன்னா, தண்டனை கொடுக்க போனோம்னு சொன்னா, சில நேரம் முஸ்லீமும் உள்வாங்கப்பட்டு முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வரும், முஸ்லீம் சமூகத்துக்கு குழப்பம் வரும் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் ஒத்தி வச்சாங்க. இருக்கட்டும், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் என்று சொல்லி. ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சவரை நீங்க கொலை செய்யணும், இல்லாட்டி உங்களோட ஆட்சிக்கு எதிராக நாங்க செயற்பட வேண்டி வரும் என்று சொல்லித்தான் கடைசியில சிஃபின் யுத்தம் எல்லாம் வருது. விலங்குதானே பேசுற என்னன்னு சொல்லி. கிட்டத்தட்ட போன கிளாஸ்ல பார்த்த கேள்விக்குள்ளான் இப்பயும் வைக்கிறோம். ரைட், பிரச்சனை இல்லை. அப்ப பாருங்க, 35ல ஆட்சிக்கு வராங்க. எது வரைக்கும் ஆட்சி செய்யறாங்க?
40 வரைக்கும். ஹிஜ்ரி 40 வரைக்கும். அப்ப எவ்வளவு காலம் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். 5 வருடங்கள். வலைக்கும் ஸலாம். சொல்லுங்க. ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்கிறாருங்க. இல்ல இது இன்னைக்குலயே பேமெண்ட் கட்டுறாராம். கிளாஸ் லிங்க் கொஞ்சம் தர சொல்லி அனுப்புவா சார்? ஓ, அனுப்புவோம், பிரச்சனை இல்லை. சரி. பேமெண்ட்டுக்காக கிளாஸ்ல ஜாயின் ஆகாம இருக்கல. எனக்கு யாரும் மெசேஜ் போடல, அதனால நான் பார்த்தேன். அப்ப நான் சரி சார். ஜஸாக்கல்லாஹ். போய் அனுப்பிடுவோம், ஜாயின் பண்ண. ஏற்கனவே கேட்டிக்கலாமே, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி பாருங்க. அப்ப 35 அலி ரலியல்லாஹு அன்ஹு 35ல என்ன செய்யறாங்க? ஆட்சிக்கு வந்து 40 வரைக்கும் ஆட்சி செய்யறாங்க. அப்ப எவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சுக்கிறாங்க? 5 வருடங்கள். 5 வருடம். 5 வருடங்கள் ஆட்சி செஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பெரிய ஒரு கட்டுரையாக எழுத வேண்டிய நோட்ஸ் அவளை நாங்கள் சுருக்கமாக தெளிவாக பார்த்துக்கிறோம். நிறைய விஷயம் பார்த்துக்கிறோம். அப்ப இதை வச்சு நீங்க இப்ப ஒரு முடிவு சொல்லலாம். இவ்வளவு நேரம் படிச்சதை வச்சு இப்ப பாருங்க, குலஃபாவுர் ராஷிதுன்களுடைய ஆட்சி எப்போது முடிவடைகிறது? இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு. வெரி குட். ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு. 40. ஹிஜ்ரி 40ஓட குலஃபாவுர் ராஷிதுன்களோட ஆட்சி முடிச்சு. ஹிஜ்ரி 40 பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அதுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அப்படியே உமையாக்கள் ஆட்சி அப்படியே போய் அப்படியே ஆட்சி போகுது. அப்ப இதுல வந்து இந்த காலத்தை போல முதலாவது இஸ்லாத்துடைய வரலாற்றுல ஆக சிறந்த காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருந்த காலம். அதுக்கு அடுத்த தரம் வந்து இந்த குலஃபாவுர் ராஷிதுன்களுடைய காலம். அதுக்கு அடுத்த தரம் வந்து அப்படியே போகும். அப்படி ஒரு அமைப்பிலையும் பார்க்கலாம். இன்னொன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வச்சு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100 ஆண்டுகள்ல சிறந்த நூற்றாண்டு நான் உயிரோடு இருக்கக்கூடிய நூற்றாண்டு, அதுக்கு பிறகு அதற்கடுத்த நூற்றாண்டு, அதுக்கு பிறகு அதற்கடுத்த நூற்றாண்டு. அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது ஹிஜ்ரி 300 3 நூற்றாண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் வாழக்கூடிய நூற்றாண்டு, அதற்கடுத்த நூற்றாண்டு, அதற்கடுத்த நூற்றாண்டு. இதான் நூற்றாண்டுகள்ல சிறந்த நூற்றாண்டு. அப்ப இந்த நூற்றாண்டுகள் பாருங்க. அப்போ பிக்கீட பொற்காலம் அதுக்கெல்லாம் வருது, ஹதீஸுடைய பொற்காலம் அதுக்கெல்லாம் வருது, எல்லா நல்ல விடயங்களும் அதுக்குள்ள நீக்கி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொற்காலம் வந்து சொன்னாங்க. ரைட். அப்ப இந்த அதாவது இந்த இது வந்து ஹதீஸை வச்சுதான் இந்த எடுக்கிறது. ஹதீஸ் ஒன்று இருக்கு, இப்ப நான் சொன்ன ஹதீஸ். அப்ப இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. சலஃபு சாலிஹீன்கள், இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டீங்களா? சலஃபு சாலிஹீன்கள் என்று. முன்னோர்கள். முன்னோர்கள் என்ற ஒரு கருத்து செல்லலாம். வேற நீங்க விளங்கினது சொல்லுங்க. அப்போ சலஃபு சாலிஹீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடியொட்டி வாழ்ந்து வந்தவங்க. அடியொட்டி வாழ்ந்து வந்தவங்க. வேற சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள். தபவு தாபியீன்களுக்கு புறவு வந்த மக்கள். ரைட். நீங்க சொல்ற எல்லாரும் ஆன்சரும் சரி. இப்ப இதுல உண்மையிலே சலஃபு சாலிஹீன்கள் என்று சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடையாளப்படுத்தி காட்டினாங்களே இந்த 300 வருடங்கள், 300 வரைக்குமான காலப்பகுதி ஹிஜ்ரி. இந்த காலப்பகுதிக்கு உள்ள வாழ்ந்தவங்க, அதாவது ஹிஜ்ரி 1, 2, 3 என்று சொல்லி ஹிஜ்ரி 300 299 வரைக்கும் வாழ்ந்தவங்க அவ்வளவு பேரும் சலஃபு சாலிஹீன்கள். அப்ப அதுக்குள்ள யார் யார் வருவாங்க? சஹாபாக்கள் வருவாங்க. வேற அடுத்த கட்டம் யாரு? தாபியீன்கள். அதுக்கு பிறகு வராங்க தபவு தாபியீன்கள். தபவு தாபியீன்கள். அதனால நாங்க இப்படி பிரிச்சு அவங்களுக்கு ஸ்பெஷலா அவங்களுக்கு பேரும் வச்சு பாக்குறோம். சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள். அப்ப இவங்க தான் சொல்ற இந்த 3 கட்டத்தினை தான் சலஃபு சாலிஹீன்கள் என்று சொல்ற. இப்ப கிளியரா சலஃபு சாலிஹீன்கள் யாருண்டு